தமிழ் மக்களுக்கு வணக்கம். இந்த காணொளிய பாருங்க. இது அன்று, இன்று அப்படின்னு சொல்லிட்டு அன்று நடந்ததும், இன்று நடக்கக்கூடியதும் அப்படின்ற அ தொகுப்பு தான் இந்த காணொளி. அப்பவும் பிரஸ் மீட்ட குடுத்துருக்காங்க. இப்பவும் பிரஸ் மீட் குடுத்துருக்காங்க. அப்போ பிரஸ் மீட்ட எப்படி குடுக்குறாங்க? என்ன கருத்தை தெரிவிக்கிறாங்க? இப்ப என்ன கருத்த தெரிவிக்கிறாங்க? அப்படின்றதுக்கு தான். இந்த காணொளியில பாருங்க. இளவரசன் கொல்லப்பட்ட பிறகு கோகுல்ராஜ் கொல்லப்பட்டான். இப்போது சங்கர் கொல்லப்பட்டிருக்கிறான். தென் மாவட்டங்களில் இது நூற்றுக்கணக்கிலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே தமிழக அரசுதான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். தமிழக அரசு தொடர்ந்து இந்த விஷயத்துல செவி சாய்க்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அப்படி சொல்ல முடியாது. அவங்க முடிந்த வரையில் இருக்கிற சட்டங்களை பயன்படுத்தி நடவடிக்கை எடுக்கிறார்கள். உடனடியாக கவின் படுகொலையில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே இருக்கிற சட்டத்தின் அடிப்படையிலான நடவடிக்கைகளை எந்த பாரபட்சமும் இல்லாமல் முதலமைச்சர் அவர்கள் மேற்கொண்டு வருகிறார் என்று நாங்கள் பெரிதும் நம்புகிறோம். தமிழகத்திற்கே மிக அவமானகரமான செயலாகும். இது தமிழகத்தில் தொடர்ந்து நடைபெறுவது மிகுந்த கவலைக்குரியது. இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம், இந்த பிரச்சனையை தடுத்து நிறுத்துவதற்குள்ள எந்த நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாமல் தொடர்ந்து வேடிக்கை பார்க்கிற காரணத்தினால்தான் இப்படிப்பட்ட சம்பவங்கள் தொடர்கிறது. அதே நேரத்தில் சட்டபூர்வமான நடவடிக்கைகள் எடுப்பதன் மூலமாக இதை தடுக்க வேண்டும் என்கிற முறையில் 3 கட்சிகளும் சேர்ந்து ஒரு கோரிக்கை விண்ணப்பத்தினை மூவரும் கையெழுத்திட்டு மாண்புமிகு முதலமைச்சரிடத்திலே கொடுத்திருக்கிறோம். அதை அவர் பரிசீலிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இதனுடைய தேவையை அரசும் உணர்ந்திருக்கிறது, முதலமைச்சரும் உணர்ந்திருக்கிறார்கள். அதை முழுமையாக அவர் செயல்படுத்த பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் நேரம் ஒதுக்கி அதை முழுமையாக கேட்டு கோரிக்கை விண்ணப்பத்தையும் படித்திருக்கிறார்கள். சட்டம் கொண்டு வருவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். திருமாவளவன் அவர்களும் முத்தரசன் அவர்களும், அதாவது திருமாவளவன் விசிகா, முத்தரசன் கம்யூனிஸ்ட், திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது இவர்கள் எந்த நடந்தாலும் அதற்கு அதிமுக அரசாங்கம் தான் காரணம் என்று சொல்கிறார்கள். அதே திமுக ஆளுங்கட்சியாக வரும்பொழுது அப்போ மயிலிறகால் இவர்கள் வருடி விடுவது, நேற்றுக்கு சொன்னேன் இல்லையா காணொலியில், அதே தான் இப்போ இது ஆதாரத்தோடு இருக்கு பாருங்க. இதே வாய் அன்றைக்கு என்ன சொன்னது? ஆணவ கொலை அப்படின்னு நடந்தால், இல்லை சாதி சார்ந்த கொலை நடைபெற்றால் அதற்கு முழு பொறுப்பு அதிமுக அரசாங்கம் தான். அதுவும் முக்கியமாக திருமாவளவன் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். தென் மாவட்டங்களில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள்லாம் அப்படின்றார். தென் மாவட்டங்களில் அதிகரித்திருக்கின்ற சாதி பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய திருமாவளவன் 2021 அப்புறம் கிட்டத்தட்ட 485ற்கும் அதிகமான சம்பவங்கள், கொலை சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது அப்படின்னு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. இது வெறும் திருநெல்வேலி பகுதியை சுற்றி மட்டுமே அப்படின்னு வருது. அப்படின்னும் பொழுது இதற்கெல்லாம் என்ன குரலை கொடுத்திருக்கிறார், என்ன பேசியிருக்கிறார், என்ன கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்? அன்றைக்கு நடந்தால் அது அதிமுக அரசு பொறுப்பு, இன்றைக்கு நடந்தால் அது காவல்துறை பொறுப்பு அப்படின்னு சொல்லி தட்டி கழிப்பாரா திருமாவளவன்? வெட்கமாக இல்லையா உங்களுக்கெல்லாம்? நீங்கள் எல்லாம் என்ன 1990களில் நடக்கின்ற அரசியல்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? நீங்கள் செய்கின்ற, நீங்கள் பேசுகின்ற உங்களுடைய அசைவுகள் ஒன்றும் பதிவாகுகின்றன. அப்படி பதிவாகும் பொழுது அன்றைக்கு ஒன்று பேசி இன்றைக்கு ஒன்று பேசுகிறீங்க. அதுவும் எதுக்காக? ஒரு அரசியல்வாதி மாறி மாறி பேசுவது அப்படின்றத யாரும் பெருசாக எடுத்துக்க போகிறதில்ல. அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்னு கடந்து போக போகிறோம், அது வேறு விஷயம். ஆனால் ஒரே சம்பவம் திமுக செய்தால் அதை எப்படியெல்லாம் நியாயப்படுத்துவது, அதை எப்படியெல்லாம் சப்பை கட்டுவது, அதிலிருந்து எப்படி மடைமாற்றம் செய்வது என்று யோசிக்கின்ற அந்த எண்ண ஓட்டம் திமுக காரனுக்கு இருக்கலாம். திமுக காரனை விட அதிகமாக உங்களுக்கு ஏன் இருக்கிறது அப்படின்றதான் கேள்வி. இதே தான் கம்யூனிஸ்டை பார்த்து நம்ம கேட்கணும். ஏனென்றால் இன்றைக்கு பிரதான எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவரை பார்த்து நீங்கள் வாயை மூடிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க. இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கம்யூனிஸ்டை பார்த்து கேள்வியை கேட்டிருக்கிறார். அதை பாருங்க. முத்தரசன் அவர்கள் பேசுகிறார், எடப்பாடி பழனிசாமி என்ன கொள்கை வைத்திருக்கின்றார்கள்? கொள்கை வைத்திருக்கின்ற காரணத்தினாலே தானே எங்களுடைய கட்சியை அசைக்க முடியவில்லை. உங்களுக்கு கொள்கை இல்லாத காரணத்தினால தானே தேஞ்சிக்கிட்டு போயிருக்கிறீங்க, மக்களுடைய செல்வாக்கை இழந்துகிட்டு போயிருக்கிறீங்க. நான் ஏற்கனவே பல முறை நாங்கள் விளக்கி இருக்கிறோம். கொள்கை வேற, கூட்டணி வேற. இதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிலைப்பாடு. ஆனால் திமுக தலைமையிலே அங்கம் வைக்கின்ற அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் பேசுகிறார்கள், பாரதிய ஜனதாவுக்கும் உங்களுக்கும் என்ன கொள்கை? ஒரே கொள்கையை கேட்கிறார். நான் தெளிவாக சொல்லிவிட்டேன், கொள்கை வேற, கூட்டணி வேற. இன்றைக்கு அவ்வப்போது தேர்தல் நடக்கும். அந்த தேர்தல் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு ஒவ்வொரு கட்சியும் கூட்டணி வைக்கும். அந்த அடிப்படையில் நாங்க கூட்டணி வச்சோம். இதுல என்ன தப்பு? இப்படி அவர் கேட்ட கேள்வியில ஏதாவது தவறு இருக்கா? ஏதாவது நியாயம் இல்லாமல் இருக்கா? ஒரு பிரதான எதிர்க்கட்சி சில கேள்விகளை கேட்டால் ஆளுங்கட்சி பேசுவதற்கு முன்னர் விளக்கம் கொடுப்பதற்கு ஓடி வரக்கூடிய இவர்கள் இதே ஆளுங்கட்சி செய்கின்ற தவறு அப்படின்றத சுட்டி காட்ட
தயங்குவது ஏன் அப்படின்றதான் கேள்வி. இதற்கு நேரடியான பதிலே இல்லை. இதற்கு பதில் என்ன தெரியுமா? வாயை மூடிக்கொள்ள வேண்டும். ஏன் எல்லோரும் உங்களைப் போலவே வாயை மூடிக்கொண்டிருக்க வேண்டுமா? நாங்கள்லாம் எதுவுமே எதிர்த்து பேசக்கூடாதா? கேள்வி கேட்கக்கூடாதா? எதிர்க்கட்சியுடைய வேலையே அதானே. ஆனால் கூட்டணியில் இருந்து கொண்டு சப்பை கட்டி கொண்டிருக்கின்ற நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்றதான் கேள்வி. உதாரணத்திற்கு இன்றைக்கு இந்த தூய்மை பணியாளர்கள் 7வது நாள் 8வது நாளாக இன்றைக்கு அவர்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். எங்க அந்த ரிப்பன் கட்டிடத்திற்கு வெளியிலேயே போராட்டம் நடத்துகிறாங்க. ரிப்பன் கட்டிடத்திற்கு பின்னால் நேரு ஸ்டேடியம். அந்த பின்னால் இருக்கக்கூடிய நேரு ஸ்டேடியமில் கூலி திரைப்படத்தின் பாடல் வெளியீட்டு விழா, இசை வெளியீட்டு விழா. அதற்கு உதவாநிதி வந்துட்டு போகிறாப்புல. யார்? துணை பொம்மை. அந்த துணை பொம்மை உதவாநிதியால் அங்கே வர முடிஞ்ச நேரு ஸ்டேடியத்திற்கு இந்த கூலி திரைப்படத்துடைய அந்த நிகழ்ச்சிக்கு வர முடிந்த இவரால் இங்கே இந்த தூய்மை பணியாளர்களை சந்திக்க வர முடியாதா? இந்த கேள்வி அந்த தூய்மை பணியாளர்கள் தொழிலாளர்கள் இல்லையா? தொழிலாளர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிறாங்களே, இந்த கம்யூனிஸ்ட் இந்த கேள்வியை கேட்டிருக்க வேண்டாமா? இது நியாயமான கோரிக்கை இல்லையா? அதை ஏன் நீங்கள் கேட்கல அப்படின்னா ஏன் உங்களுக்கு கோபம் வருது? கூலி திரைப்படத்திற்கு வர முடிஞ்ச கூலி திரைப்பட அந்த நிகழ்ச்சிக்கு வர முடிந்த உதவாநிதியால், துணை பொம்மையால் ஏன் இந்த தூய்மை பணியாளர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை அவர்களை சந்தித்து அந்த கோரிக்கைகளை செவிமடுக்க முடியவில்லை அப்படின்னு கேட்க முடியாத ஒரு கைக்கூலிகளாக நீங்கள் மாறி இருக்கிறீர்கள் அப்படின்றத நீங்க பிரச்சனை. அறிவாலயத்து கூலிகளாக நீங்கள் மாறி இருக்கிறீர்கள் அப்படின்றதான பிரச்சனை. கேவலம் 15 கோடிக்கும் 10 கோடிக்கும் உங்களுடைய சித்தாந்தத்தையே விலை பேசி இருக்கின்ற நீங்கள் மற்றவர்களை பார்த்து வாயை மூட வேண்டும் என்று சொல்வது என்ன விதத்தில் நியாயம் அப்படின்றதுதான் கேள்வி. இதற்கு விடை கொடுக்க முடியுமா? பதில் சொல்ல முடியுமா? இதுக்காகத்தான் நாங்கள் சொல்கிறோம், திரும்ப திரும்ப சொல்கிறோம், திமுகவை விட ஆபத்தானவர்கள் யாருன்னா இந்த கூட்டணி கட்சிகள் தான். ஏனென்றால் திமுக செய்கின்ற அத்தனை அயோக்கியத்தனங்களையும் இந்த 4.5 ஆண்டுகளாக இவர்கள் முட்டு கொடுத்து வந்திருக்கிறார்கள். இந்த அயோக்கியத்தனங்களுக்கு இவர்கள் துணை போயிருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு பாவச் செயலை செய்தவர்களை விட அதற்கு துணை போனவர்கள் அப்படின்றவங்களை தான் அதிகம் நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இவர்களுடைய துணையுடன் தான் இவர்கள் துணிச்சலாக இதை செய்கிறார்கள். இப்போ ஸ்டாலின் 2026 மட்டுமில்லை, 2031லையும் 2036லையும் 2041லையும் அப்படின்னு பேச முடிகிறது என்றால் அதற்கு காரணம் என்ன? ஒரு நல்லாட்சி கொடுத்தது காரணமா? கிடையாது. இந்த நாசமாக போன ஆட்சி தொடரும் அப்படின்ற நம்பிக்கை எங்கிருந்து ஸ்டாலினுக்கு வருகிறது என்றால் கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஆகச்சிறந்த அல்லக்கைகளாகவும் தொங்கு சதைகளாகவும் இருக்கின்ற நிலையில் நம்ம யார் என்ன கேள்வி கேட்டுவிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்குதான் நீங்கள் தப்பு கணக்கு போடுகிறீர்கள். இதே போன்ற மிகப்பெரிய மெகா கூட்டணியை 2011லும் வைத்தீர்கள். ரிசல்ட் என்ன ஆனது? எதிர்கட்சி வரிசையில் கூட இருக்க முடியாமல் போனது. ஆனால் இந்த முறை நாங்கள் சொல்வது என்னன்னா, திமுக எதிர்கட்சி வரிசையில் கூட வராமல் போகட்டும். அதை விட முக்கியம், இந்த கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய இந்த அயோக்கியர்கள், இந்த தொங்கு சதைகள், இவர்கள் டெபாசிட் இழக்கின்ற அளவிற்கு இவர்கள் துடைத்து எறியப்பட வேண்டும் அப்படின்றது தான் நாம் போகிற இடத்துல எல்லாம் சொல்கிறோம், பேசுகின்ற இடத்துல எல்லாம் சொல்கிறோம். இவர்களைத்தான் நாம் நேரடியாக தாக்க வேண்டும். நேரடியாக தாக்க வேண்டும் என்றால் இவர்களை தான் மக்கள் முன்னாடி கொண்டு தோல் உரித்து காண்பிக்க வேண்டும். இவர்கள் எத்தகைய அளவிற்கு பாதக செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத பாருங்கள். அப்போது இந்த மாதிரியான ஒரு அரசியலை நீங்கள் மதச்சார்பற்ற அப்படின்ற போர்வையில் முன்னெடுப்பதற்கு மக்கள் ஏன் துணை போக வேண்டும்? பாஜக என்கிற ஒரு கட்சியை காண்பித்து நீங்கள் செய்யக்கூடிய இந்த மோசடி அரசியலுக்கு மக்கள் ஏன் துணை போக வேண்டும்? இவ்வளவுதான் கேள்வி. மக்கள் நிறையெல்லாம் குழப்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ ஆரம்பத்தில் நான் காமிச்சேன் பாருங்கள், இந்த காணொலி தொகுப்பு அன்றும் இன்றும் இதை மட்டும் பாருங்கள். இவ்வளவு தாங்க இங்கே நடக்கின்ற அரசியல். இந்த அரசியலை நாம் முற்றிலும் முழுவதுமாக துடைத்தெறிய வேண்டுமென்றால் இந்த திமுக என்கிற இந்த தீய சக்தி, அதன் தொங்கு சதைகள் மொத்தமாக வெளியே அனுப்பப்பட வேண்டும். அதற்கான வாய்ப்பு நமக்கு இப்போ 2026 வருது. இவர்கள் என்ன நாடகம் போட்டாலும் அதற்கு செவி மடுக்காமல் அதை நாம் திறம்பட செய்துவிட்டாலே தமிழகம் பிழைத்து கொள்ளும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.